வணக்கம். இன்றைக்கி வந்து ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். அதாவது வந்து நம்ம அவசரத்தில் செய்கிற செயல்கள் எப்போவுமே வந்து நிறையா தவறுகள் வரும். அதனால் எந்த ஒரு விஷயமே நிதானமாக யோசித்து நம்ம வந்து செய்யணும். அது வந்து ஹோம்ஒர்க்காக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வாழ்க்கையோட ஏதாச்சும் பிரச்சனையான நேரங்களிலும் சரி, அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ள ஏதாச்சும் சண்டை வரும்போது அப்படித்தான் நம்ம அவசரப்பட்டு வார்த்தைகள் நிறைய விடுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம என்னதான் வந்து சாரி கேட்டாலோ இல்லை வந்து அந்த விட்ட வார்த்தைகள் வந்து திரும்ப அள்ள முடியாது. அதாவது கல்லடிப்பட்டா கூட அந்த காய் வந்து சீக்கிரம் ஆறும். சொல்லடிப்பட்ட காய் வந்து ஆறாதுன்னு சொல்லுவோம். நம்ம அவசரத்தில் விடுற வார்த்தைகளும் அதே போல தான். அது வந்து ஒரு கூர்மையான அந்த கத்தி போல். அது எப்படி நம்ம உடம்புல கீறினா எப்படி ரத்தம் வரும், இல்லை காயம் நம்மளுக்கு அந்த வலி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வார்த்தைகள். அதுக்காகத்தான் வந்து நம்ம வந்து விடுற வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் வந்து நிதானமாக விடணும். அதே மாதிரி செயலும் அப்படித்தான். வந்து மெதுவாக செய்தோன்னா நம்மளுக்கு நிதானமாக பர்ஃபெக்டாக செய்ய முடியும். ரொம்ப வேகத்தில் நம்ம செய்கிற எந்த விஷயம் அங்கே தவறுகள் வரும். நம்மளால் அது வந்து முழுமையாக நல்லபடியாக செய்ய முடியாது. இப்போ ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட்டு. அது இல்லாமல் நம்ம அவசரத்தில் எடுக்கிற முடிவுனால என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருக்கார். அவர் தினமும் அவரோட வயலுக்கு போகிறது அவரோட வழக்கம். அப்படி அன்னைக்கும் அவர் போகிறாரு. போயிட்டு அவர் திரும்ப வரும்போது ஒரு கீரி வந்து அடிபட்ட நிலையில் இருக்குது. அங்கங்கே காயங்கள். அதுக்கெல்லாம் மருந்து கொடுத்து அவருக்கு அந்த கீரியை பார்த்த உடனே ரொம்ப பரிதாபம். அது தன்னோட வீட்டிலேயே வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வர்றாரு. எடுத்துகிட்டு வரும்போது மனைவிக்கு வந்து ஒரே பதட்டமும், அதை வந்து வளர்த்துறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு கை குழந்தை இருக்குது. அதுக்கு இந்த கீரியினால் ஏதாச்சும் ஆபத்து வந்துடுமோங்கிற ஒரு பயம். ஆனாலும் கணவர் சொன்ன அந்த பேச்சை தட்ட முடியாதனால அந்த கீரியை தன்னோட வீட்டிலையே வளர்த்திட்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு வந்து மனைவிக்கு வந்து வெளியில் போய் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அதனால் வந்து கணவர்கிட்ட அந்த குழந்தைய பார்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. குழந்தை வந்து தொட்டிலில் தூங்குது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. இந்த கணவர் வந்து திடீர்னு வயலில் ஒரு வேலை. அதனால் அப்போ தான் விட்டுட்டு வந்தேங்கிற அவருக்கு ஞாபகம் வருது. உடனே போய் குழந்தைய பார்க்கும்போது அந்த உள் ரூமில் வந்து அந்த குழந்தை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்து இந்த கீரி இருந்துச்சு. சரி, கீரினால எந்த பிரச்சனையும் வராதுங்கிறது இந்த விவசாயிக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அது வந்து சின்னது இதுலேயே வந்து அடிபட்டு இவங்க தான் கொண்டு வந்து அந்த கீரிக்கு வந்து முதல் உதவியெல்லாம் செய்து அந்த உயிரை காப்பாற்றினது இந்த விவசாயி தான். அதனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை. அந்த கீரியுமே இந்த குழந்தைய சின்னதுலேருந்து பார்க்கறனால, அதனால் அந்த கீரினால் எந்த ஆபத்தும் குழந்தைக்கு வராதுங்கிறது விவசாயியோட நம்பிக்கை. இவர் வந்து குழந்தை தூங்குறதுனால இவரும் அவரோட வேலைக்கு வந்து வயலுக்கு போயிடுறாரு. மனைவி வந்து வீட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வர்றாருங்க. வரும்போது இந்த கீரி வந்து வீட்டில் அந்த கேட்டு பக்கத்தில் நின்றுட்டுருக்கு. இந்த மனைவி பார்க்கும்போது அந்த கீரியோட வாய் எல்லாமே ரத்தம். இப்போ மனைவிக்கு வந்து ஒரே பதட்டம், அழுகை. என்னென்னா தன்னோட கை குழந்தைய வந்து தொட்டில் தூங்க வச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து கீரி ஏதோ என் பிள்ளையத்தான் கடித்து கொன்றுச்சு போல் அப்படிங்கிற ஒரு இது இவங்களுக்கு. இவங்க வந்து பதட்டத்தில் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் கீரியோட தலையில் போட்டுட்டு வேகமாக ஓடுறாங்க. போகும்போது அந்த அறையில் குழந்தை நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு. பக்கத்தில் ஒரு பாம்பு செத்த நிலையில் படுத்திருக்கு. அங்கெல்லாம் வந்து ரத்தம் அங்கங்கே கிடக்குது. அந்த அம்மா வந்து அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த குழந்தைய வந்து பாம்பு கடிக்க வந்திருக்கு, கீரி தான் வந்து அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்குங்கிறது புரிஞ்சிருச்சு. இந்த அம்மா வேகமாக வந்து முன்னாடி வாசலில் வேகமாக கேட்டு பக்கத்தில் ஓடுறாங்க. போய் கீரியை பார்க்கும்போது கீரி வந்து செத்து கிடக்குது. இப்போ இந்த அம்மாவோட அவசரத்தினால தன் குழந்தையோட உயிரை காப்பாற்றினதை அந்த கீரி தான். அது தெரியாமல் அவசரத்தில் அந்த கீரியை கொண்டு வந்த பொருட்கள்லாம் அது தலையில் போட்டு அதை கொன்றுச்சு. இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் குற்றுணர்வு, ஒரு பக்கம் வந்து அவங்களே வளர்த்திட்டு வந்து தன்னோட குழந்தையும் அதுவும் ஒரே மாதிரி தான், ரெண்டையும் வந்து தானே வளர்த்துட்டு இப்படி பண்ணிட்டுமே அப்படிங்கிற ஒரு இது அவங்களுக்கு. அதனால் அந்த அம்மாவோட அவசரத்தினால அந்த கீரி செத்துருச்சு. அந்த குழந்தையை காப்பாற்றின அந்த கீரியை கடைசியில் வந்து அந்த குழந்தைக்கு வேண்டி உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. இனி ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு தேங்காய் வியாபாரி எப்போவுமே வந்து சந்தைக்கு போய்ட்டு வருவார். அன்றைக்கி வந்து குறுக்கு வழியில் வேகமாக தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிறக்காக அவர் வந்துட்டுருக்காரு. அவருக்கு எப்படி வந்து ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது தெரியல. அந்த குறுக்கு வழியில் வந்தனால அங்கே ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அவங்ககிட்ட கேட்குறா, தம்பி இந்த ஊருக்கு போக முடியுமோன்னு. ஊருக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி தம்பி அந்த பையன் பதில் சொல்கிறான். எவ்வளோ நேரத்தில் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த தேங்காய் வியாபாரி இந்த பையன்கிட்ட கேட்குற. பையன் சொல்கிறான், நீங்கள் வந்து அவசரமாக போனால் அரை மணி நேரம் ஆகும், மெதுவாக போனால் 10 நிமிஷத்தில் போயிடலாம் அப்படின்னு. அப்போ இவருக்கு என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி இவர் அந்த பையனை கேட்ப. அப்படி
கேட்டுட்டு இவர் வேகமாக போகிறாரு. போகும்போது அங்கே வந்து ஒரு ரோடு போட்டிருக்க வேண்டி அங்கே வந்து அந்த வழியில் ஃபுல்லாக கல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இது இவங்க வந்து அவசரத்தில் போகிறனால எதுவுமே கவனிக்காமல் அந்த அவர் போன வண்டி தேங்காய் வண்டி அப்படியே கவிழ்ந்து இந்த தேங்காயெல்லாம் நாலா பக்கம் சிதறி போயிடுச்சு. இவர் வந்து ஒவ்வொன்றா எடுத்து அந்த வண்டிக்குள்ளே அடுக்கி வச்சுட்டு அவர் பார்க்கும்போது 1/2 மணி நேரம் ஆச்சு. இப்போ வந்து அவருக்கு புரிஞ்சது அந்த பையன் சொன்னது. அதாவது வந்து வேகமாக அந்த ஆள் வந்தனால தான் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஒரு வேளை நிதானமாக அந்த வழியில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்திருந்தா ஒரு வேளை 10 நிமிஷத்தில் அவரோட ஊருக்கு போய் அவர் சேர்ந்துருந்துருக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயந்தான் ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். நம்ம வந்து எந்த ஒரு விஷயமும் பதட்டத்தோட ரொம்ப வேகமாக முடிக்கணும் அப்படின்போது அங்கே வந்து தவறுகளும் நம்மளோட நேரம் வந்து 1/2 மணி நேரங்கிறது 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். அதனால் வந்து நிதானமாக நம்ம எந்த ஒரு செயலும் செய்தால் கட்டாயம் வந்து வெற்றி கிடைக்கும். அதுக்காகத்தான் இந்த 2 கதைகளை சொன்னேன். நன்றி, வணக்கம்.